எஜமானியே திருமணம் போவாசுடைய எஜமானி என்ன பண்ணிட்டாரு? திருமணம் செய்து கொண்டார். அந்த வம்சத்துல தான் ஏசப்பா பிறந்தார். அந்த வம்சத்துல தான் ஏசப்பா பிறந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை முடிந்தது என்று சொல்லி நினைக்கும் போது வாழ்க்கை செம்மையாக மாற்றி கொடுத்தார். செம்மையாக தேவன் மாற்றி. கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தனக்கானது என்று நினைக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளை பிறருக்குரியதாய் ஒரு ஆகாரமாய் இருந்தாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பகிர்ந்து சாப்பிடுகிற மனதோடு நாம் செயல்பட வேண்டும். சில வீட்டில் கணவன் சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்தார்னா, பிள்ளைகளுக்கு மனைவிக்கு என்று சில பொருட்களை வாங்கிட்டு வருவார். அந்த வீட்டில் அம்மா இருப்பாங்க. அந்த வீட்டில் யாருப்பா? அம்மா இருப்பாங்க. ஆனால் இந்த மருமகளும் பிள்ளையும் பேர பிள்ளைங்க சேர்ந்து எங்கே சாப்பிடுவாங்க? உள்ள சாப்பிடுவாங்க. வெளியே இருக்கிற அம்மாவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? அது எடுத்துகிட்டு போகும்போது பார்ப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பிட்ற பொருளில் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். சாப்பிட்ற பொருளில் ஆசை இருக்கத்தான் செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சாப்பிட்ற பொருள் ஒருத்தவங்க பார்த்துட்டாங்கனால, ஏதோ சாப்பிட்டுங்கிற ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க சொன்னால் உடனே என்ன பண்ண தெரியுமா? கொஞ்சமாச்சும் அவர்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கொஞ்சமாகிலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மறைச்சு வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, கொடுக்காமல் எடுத்து உள்ள பூட்டி வைக்கிறது, இதையெல்லாம் கூடாத காரியம். அல்லேலூயா. எந்த ஒரு பொருளையும் பகிர்ந்து சாப்பிட வேண்டும். அது முதியோர்களை ரொம்ப உதாசனப்படுத்தக்கூடாது. முதியோர்களை என பலன் குன்றி போன சூழ்நிலை. வாலிபர்கள் சரி விட்டாங்கன்னா அவங்க உழைச்சி சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க விரும்பின முதியோர்களுக்கு ரொம்பவே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். முதியோர்களுக்கு என்ன பண்ணணும்? முதியோர்களுக்கு பலனற்ற சூழ்நிலை இருக்கு, அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்தணும். அவர்களுக்கு ரொம்பவே நம்ம பணிவிடை செய்யணும். அல்லேலூயா. அவர்களுக்கு நம்ம பணிவிடை செய்யும் போது அது கர்த்தருக்கே நம்ம பணிவிடை செய்யணும். அது கர்த்தருக்கே நம்ம செய்யணும். அவங்க சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கிட்ட அன்பு செலுத்தணும். சில பொருட்களை அவர்களுக்கு நாம் கொடுக்கணும். அவர்கள் இருப்பது கிடையாது. எந்த ஒரு பொருள் யார் பார்த்தாலும், சாப்பிடுற பொருள் யார் பார்த்தாலும் அவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ரூத் எவ்வளவாய் தன்னுடைய மாமியாருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களாய் கடந்து வந்தார்கள். ரூத்து வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு முன்னாடி நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். அவர்தான் மெய்யான தேவன். இனி இயேசுதான் என் ரட்சகர். ஏதோ சுகத்துக்காக வந்தோம், விடுதலைக்காக வந்தோம், அது நடக்கல, அது கிடைக்கல என்று சொல்லி நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் திருமணம் செய்தார். வாலிபனை நகோமி பிள்ளையை திருமணம் செய்த ரூத்து, கணவன் இறந்து விட்டார். அந்த அம்மாவுக்கு கணவனும் இறந்துட்டாங்க, 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. கணவன் இறந்துட்டாங்க, 2 பிள்ளை இறந்துட்டாங்க. சோர்ந்து போகவில்லை. அல்லேலூயா. ஆனா இன்னொரு வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிறார். ரூத்து மூலமா ஒரு பெரிய வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிறார். அது கர்த்தர் ஏற்கனவே போட்ட திட்டங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான நஷ்டங்கள் வந்தாலும் பின்னாடி ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். பின்னாடி ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்காக தான் இந்த இழப்புகளை நமக்கு கொடுக்கிறார். அந்த இழப்பு தாங்க முடியாத ஒரு இழப்பு. நகோமி அம்மாவுக்கு கணவன் இழந்து 2 பிள்ளைகளை இழந்தது தாங்க முடியாத ஒரு இழப்பு. மருமகள் ரூத்தை கொடுத்து ரூத்து மூலமாய் அவருடைய குடும்பத்தை, அவருடைய வம்சத்தை கட்டி எழுப்பதற்காக தேவன் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்தான் மெய்யான தேவன் என்று தெரிந்து கொண்டாலே அவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கும். அல்லேலூயா.